ராமர் கடவுளா மனிதரா? ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்புமற்றவர் இறப்புமற்றவர், பிறப்பட்ட கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர், ராமர் மனிதன் என்றால் மனித கடவுளுக்கா மசூதி இடித்தீர்னு வைரமுத்து கேட்டார். நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, நான் மத நம்பிக்கை உள்ளவன் என்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இன்னொருத்தருடைய மத வழிபாட்டு தலத்தை இடிச்சிட்டு எனக்கு ஏண்டா கோயில் கட்டினீங்க என்பதை ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் இவர்களை அயோத்தியாவிலே ராமரே தோற்கடித்தார். இன்னைக்கு வக்ஃபு என்பது சாதாரண சொத்து இல்லைங்க, அது சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். வக்ஃபு என்பது அந்த காலத்திலேயே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். வக்ஃபுடைய அடிப்படை தமிழ் பேசக்கூடிய நல்லுலகம் ரொம்ப உறுதியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த வக்ஃபையும் இப்போ நான் வந்து இந்த சென்னை மாகாணத்துக்கு அரசன் ஆகிட்டேன்னு வைங்க, அரசர் ஆகிட்டேன், எல்லாமே என் கண்ட்ரோல், முடியாட்சியில் உள்ள அரசன் ஆகிட்டேன் அப்படின்னா கூட அனாமதேயமாக கேட்பாரட்டு கிடக்கின்ற அன்கிளைம்ட் லேண்ட்ஸை ஐ கேனாட் கிவ் ஃபார் வக்ஃப். நான் சொந்தமாக பணம் கொடுத்து வாங்கினது மட்டும் தான். முதல் உலக இந்தியாவில் இதில் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து நபிகள் நாயகம் வந்த பிறகு நடந்த வக்ஃப் வந்து ஒரு பள்ளியாசலுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா, இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதை வாங்கி அதில் வந்து கட்டையும் மட்டையும் போட்டு ஒரு சின்ன டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்ணி அதை வக்ஃபு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வக்ஃபு அப்போ தான் நடக்குது. அதுதான் வக்ஃபுடைய அடிப்படை. நபிகள் நாயகம் தான் இந்த இதனுடைய தலைவர். அவங்களே என்னன்னா தன்னுடைய சொந்தத்துக்கு வாங்கி தான் பண்ண முடியும், உரிமையை தான் கொடுக்க முடியும். எல்லோரும் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்தை தான் வக்ஃபு பண்ணாங்க.